அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்கள் தம்பி விஜய்க்கு. அதாவது இன்றைக்கி இந்த சிங்கப்பெண் படை இருக்குது இல்லையா, சிங்கப்பெண் படை உண்மையிலே அந்த முயற்சி, அதாவது நீங்கள் பாதுகாப்புக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம் இருந்து அந்த படையை நம்ம தயார் பண்ணி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் ஒரு 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியாதா? என்னாச்சு சிங்கப்பெண் படை, என்னாச்சு சிங்கப்பெண் படை, அதுக்கடையில் அந்த தமிழிசை வேறு, அந்த அம்மா வேறு, எங்கே என்னாச்சு சிங்கப்பெண் படை. எதையும் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்ல. அந்தால வேகாமல் அள்ளி உள்ளே போட்டுற முடியுமா? என்னம்மா அப்படி ஒரு வேளை நடந்துட்டுன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன பாருங்கள், அவசர குலத்தில் அள்ளி தெளித்து ஒன்றும் விவரம் இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, ஆட்சி பண்ண தெரியலை, இப்படி சொல்கிறதுக்கு தானே. அதெல்லாம் தம்பிக்கிட்ட நடக்காது, விஜய்கிட்ட அது நடக்கவே நடக்காது. ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுற அருமையான ஒரு ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்தார். உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஒரு எங்கேயும் ஒரு சின்ன சிதறலோ பிதறலோ எதுவும் இல்லாமல் நீரும் 5 வருஷம் இருந்தீங்க. 5 வருஷம் இருந்து என்னத்தை சாதிச்சிங்க? கடைசி வரை பார்த்தார படிச்சிங்க, கடைசி வரை மாற்றி மாற்றி பேர சொன்னீங்கல்ல. சுதந்திர தினத்துக்கு வேற ஒரு தேதியை சொல்லுவீங்க, குடியரசு தினத்துக்கு இன்னொரு தேதியை சொல்லுவீங்க, என்னெல்லாம் வளர்னீங்க. அதையும் இந்த மக்கள், இன்னொருத்தர் அதிமேதாவி உங்கள் பையன், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அவர் என்னவெல்லாமோ பேச என்னதையும் பேசுவார், எதையும் மறந்துடுவார், எல்லாத்தையும் மறப்பார். இதுதான் அவருடைய வேலை. மாதிரி அங்கேருந்து வா வா கொண்டா கொண்டா கொண்டா, என்னங்க பேச்சு? அப்படி பேசலையே, ரொம்ப தெளிவாக கச்சிதமாக பேசினார். உண்மையிலே விஜய் தேறிவிட்டார். அனுபவம் அவருக்கு இந்த ஒரு மாதத்தில் மிகவும் அழகாக கை கொடுத்திருக்கிறது. 1 மாதம் ஆச்சு இன்னையோட, இப்படி தானே அருமையாக பேசுகிறார். உண்மையிலே இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், கரெக்டாக மேட்ரை ப்ரெசன்ட் பண்ணார். போதும், வாழ்த்துக்கள்.